மை சேனல் ஹோமியோ மைண்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆர்கான் ஆஃப் மெடிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் எல்லாமே ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் ஹோமியோபதியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம மெயினாக சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போக போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டான ஆர்கான் ஆஃப் மெடிசன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, the word organon is derived from a Greek word organum which means tool or instrument. அதாவது இந்த ஆர்கானன் அப்படிங்கிற வேர்ட் வந்து க்ரீக் வேர்டான ஆர்கானம்லேருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும் அந்த ஆர்கானன் அப்படிங்கிற வேர்ட் வந்ததுக்கு. ஸோ வந்து அரிஸ்டாட்டிலுங்கிறவர் வந்து அவரோட புக்கான ஆர்கானானில் லாஜிக் பற்றி எழுதியிருக்காரு. லாஜிக்னா என்ன, டூல் ஃபார் ரீசனிங் அண்ட் திங்கிங். ஸோ அதை பற்றி அவருக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் லார்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கன் அப்படிங்கிறவர் அவரோட புக்கான நோவம் ஆர்கானான்ங்கிறது அவரோட புக். அந்த புக்கில் வந்து நியூ மெத்தட் ஃபார் சயின்டிஃபிக் திங்கிங் பற்றி அவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரோட ஒர்க்ஸில் ஐடியாஸில் இம்ப்ரெஸ் ஆகி தான் சாமுவல் ஹானிமன், ஹூ இஸ் அ ஃபவுண்டர் ஆர் ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி, அவர் வந்து இந்த ஆர்கானான் அப்படிங்கிற டேர்மை வந்து அவரோட மெடிக்கல் புக்லலாம் இன்க்ளூட் பண்ணார். இப்போ யார் வந்து ஆர்கானான் ஆஃப் மெடிசனை டிஸ்கவர் பண்ணா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர்கான் ஆஃப் மெடிசனை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு புக், அது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் புக் ஃபார் ஹோமியோபதி. அதில் எல்லா பிரின்சிபல்ஸுமே இருக்கும், ஹோமியோபதிக்கான பிரின்சிபல். ஸோ அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவல் ஹானிமன், ஹூ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஹோமியோபதி. ஹீ இஸ் அ ஜெர்மன் ஃபிசிஷியன். அவரோட காலகட்டத்தில் இருக்க மெடிசினல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவருக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அப்படிங்கும் போது தான் அந்த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் ஆர்கானான் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் ஆர்கானான்ங்கிறது டிஸ்கவரி ஆஃப் ஹோமியோபதி தான். நான் லாஸ்ட் வீடியோலேயே ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ நான் ஜஸ்ட் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ 18th century, அதாவது அவரோட காலகட்டத்தில் ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் இந்த சென்ஸ் லைக் பிளட் லெட்டிங் அண்ட் ஸ்ட்ராங் ட்ரக்ஸ்லாம் பேஷண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அது வந்து அவருக்கு பிடிக்கலை. ஸோ அவருக்கு பிடிக்காதனால அவர் அதை என்ன சொன்னாங்கன்னா அன்சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அந்த இதை வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் புக்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணார். அப்போ ஒரு மெடிக்கல் புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது சிங்கோனா பார்க்கை பற்றி அவர் படிச்சிருக்கார். ஸோ அந்த சிங்கோனா பார்க்கை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அதை எடுத்து சாப்பிட்ருக்காரு. ஸோ அதை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு மலேரியா லைக் சிம்டம்ஸ் வந்து அவர் பாடியில் டெவலப் ஆனிச்சு. ஸோ இதன் மூலியமாக தான் நமக்கு வந்து ஃப்ரம் திஸ் ஹீ டிஸ்கவர் த பிரின்சிபல். என்ன பிரின்சிபல்னா லைக் யாஸ் லைக், அதாவது சிமிலியாஸ் சிமிலிபஸ் கியூரென்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் நம்ம ஹோமியோபதியில். இதுதான் ஹோமியோபதியோட பேஸான பிரின்சிபல். ஃபஸ்ட்டு டிஸ்கவர் ஆன ஒரு பேஸான பிரின்சிபல் வந்து லைக் யாஸ் லைக், அதாவது சிமிலியாஸ் சிமிலிபஸ் கியூரென்டர் அப்படின்னு. நான் இது லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கவரி ஆஃப் ஹோமியோபதியிலே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அவர் டிஸ்கவர் பண்ணக்கப்புறம் தான் திஸ் பிகேம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹோமியோபதி. ஸோ இதான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் ஆர்கானான். ஓகே, இப்போ வந்து இந்த புக், அந்த ஆர்கான் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற புக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து எந்த இயரில் பப்ளிஷ் ஆனிச்சுன்னா 1810 பப்ளிஷ் ஆனிச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. 1810 வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து பப்ளிஷ் ஆனிச்சு. இந்த புக் ஆர்கான் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற புக் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1810 பப்ளிஷ் ஆனிச்சு. மொத்தமாக எத்தனை எடிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 எடிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 எடிஷனுமே எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் அஃபாரிசம்ஸ். அஃபாரிசம்ஸ்னால் ஒரு ஷார்ட் பிரின்சிபிள்ஸ். நான் ஹோமியோபதிக்கு ஒரு அஃபாரிசம்லேயும் ஒரு ஹோமியோபதியில் ஒரு அஃபாரிசம்லேயும் ஒரு இதை பற்றி பிரின்சிபல்ஸ், பேசிக்கான பிரின்சிபல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அஃபாரிசம் டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஈச் அஃபாரிசம் எக்ஸ்பிளைன்ஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஹோமியோபதி. ஸோ இதுதான் நம்மளோட லேட்டஸ்ட் புக். ஆக்சுவலி இந்த புக் தான் இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 5th and 6th எடிஷன் கம்பைன் ஆகிருக்கும். இந்த புக் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதான் ஆர்கான் ஆஃப் மெடிசன் புக்கை பற்றின விஷயங்கள். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன இயர் 1810, டோட்டல் புக் வந்து 6 எடிஷன்ஸ். ஓகே, டோட்டல் எடிஷன்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம என்ன வந்து ஆர்கானில் படிப்போம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து கவனிங்க. ஏன்னா வந்து என்னென்னலாம் நம்ம படிப்போம், ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம என்னென்னலாம் படிப்போம் ஆர்கானானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹோமியோபதி பற்றி படிப்போம், ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன்ஸ், லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஹானிமன் அண்ட் அதர் ஃபிசிஷியன்ஸ், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹோமியோபதி, எடிஷன்ஸ் ஆஃப் ஆர்கானான், கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப், ஹெல்த், டிசீஸ் அண்ட் கியூர், அஃபாரிசம்ஸ் ரொம்ப முக்கியம். அஃபாரிசம் பற்றி படிப்போம். அப்புறம் வைட்டல் ஃபோர்ஸ், பேசிக் லாஜிக் அண்ட் ஃபிலாசபி. இது எல்லாத்தையுமே தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஆர்கான் ஆஃப் மெடிசனில் நம்ம படிக்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ
ஸோ அவ்வளோதான். ஆர்கன் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு புக் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ கம்ப்ளீட் கைட் தட் டீச்சர்ஸ் அஸ் ஹவு டு திங்க் அண்ட் ப்ராக்டிஸ் அஸ் அ ட்ரூ ஹோமியோபதிக் டாக்டர். ஸோ அது ஒரு கம்ப்ளீட் கைட். நம்ம எப்படி ஒரு ஹோமியோபதிக் டாக்டராக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்குன்றாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த பேசிக் அந்த ஆர்கன் ஆஃப் மெடிசன் பற்றி ஒரு டீட்டெயில் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Bye bye. See you next video.